ஒரு பள்ளிக்கூட வாசலில் பலூன்காரர் ஒருவர் பலூன்களை விற்று கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு சிறுமி அந்த பக்கமா போற ஒரு சிறுமி அத கவனிச்சு பார்த்துட்டு அவர்கிட்ட போயிட்டு அவ கேட்கிறா. பலூன் எல்லா எந்த கலர்ல இருந்தாலும் பறக்குமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறா. பறக்குமா? ஏன் இப்படி கேட்குற? அப்படின்ட்டு அவரு புரியல. அந்த பொண்ணு ஏன் அப்படி கேட்குதுன்ட்டு யோசிக்கிறாரு. மறுபடியும் அந்த பாப்பா வந்து கேட்குது. பலூன் கருப்பு கலர்ல இருந்தா கூட பறக்குமா? அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்குது. பலூன்காரருக்கு இப்பதான் புரியுது. அந்த சிறுமியின் நிறம் கருப்பு. பலூன் மேலே பறக்கிறதுக்கு காரணம் அதோட கலர் இல்லம்மா. உள்ள இருக்கிற வாயு தான். என்ன கலர்ல இருந்தாலும் பலூன் மேல போகும். உள்ள இருக்க வாயு சரியா இருந்தா யார் வேண்டுமானாலும் உயர உயர பறக்கலாம் அப்படின்ட்டு அந்த பலூன்காரர் சொல்கிறாரு. அது போல தாங்க நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம கல்யாணம் ஆகிறதுக்குள்ள வரைக்கும் நம்ம அவளோட அப்பா நல்ல வேலைக்கு போயிட்டு நம்மளை நல்லா படிக்க வச்சு நல்ல பொசிஷனில் நம்மளை கரெக்டாக கொண்டுட்டு வரணும். கல்யாணம் ஆன பிறகு நம்மளுடைய கணவன் நம்மளை பொறுப்பாக குழந்தைங்க மனைவி அப்படின்ட்டு அவங்க பார்த்துக்கணும். வாயுன்றது ஃபஸ்ட்டு அப்பா, நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கணவர். கல்யாணம் ஆன பிறகு ஃபஸ்ட்டு அப்பா சரி இல்லாமல் இருந்தாலும் கணவன் சரியாக இருந்தால் மனைவி மேலும் மேலும் பறந்து போக முடியும். 2 பேருமே சரியில்லாத பட்சத்தில் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் அந்த பொண்ணால் மேலும் மேலும் உயர்ந்து போகவே முடியாது. அப்பா சரியில்லாமல் இருந்து கணவன் சரியாக இருந்தால் கண்டிப்பாக உயர போக முடியும். அப்பாவும் சரியில்லை கணவனும் சரியில்லாத போது அந்த பெண்ணால் மேலும் மேலும் உயர்ந்து பலூன் போல் பறக்கவே முடியாது. அவங்க எப்படி இருந்தாலுமே சரி, கருப்பாக இருந்தாலும் சரி கலராக இருந்தாலும் சரி, ஒன்று அப்பா வாயு மாதிரி பறக்க வைக்கணும், இல்லை கணவன் வாயு மாதிரி பறக்க வைக்கணும். 2 பேருமே அது பலூனுக்குள்ளே இருக்க வாயு மாதிரி காற்று போல் அவங்க இல்லாமல் பொறுப்பு இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த பொண்ணு என்னதான் முயற்சி பண்ணாலும் மேலும் மேலும் பறந்து போகவே முடியாது.